2024 நவம்பர் 24 ஜார்க்கண்ட் மாநிலத்துல குந்தி டிஸ்ட்ரிக்ட்ல ஜோடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாயி தன்னுடைய சைக்கிள்ல அவருடைய வயலுக்கு போயிட்டு இருக்கிறார். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு எதிர இருந்து ஒரு நாய் ஓடிட்டு இருந்திருக்குது. அந்த நாயோட வாயில ஏதோ ஒரு வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அந்த நாயை உத்து பார்த்திருக்கார். அப்பதான் அவரு பீதியில உறைஞ்சு போயிருக்கிறார். என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய கை அந்த நாயோட வாயில இருந்திருக்குது. இதை பார்த்துட்டு அப்படியே பீதியில உறைஞ்சு போனவர் அந்த கிராமத்தை சேர்ந்த எல்லாருக்கும் அந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு. அந்த கிராமத்துல இருந்தவங்க அந்த நாயை விரட்டி பிடிச்சி அந்த கையை அந்த நாய்கிட்ட இருந்து பறிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி நாய் ஒன்று ஒரு மனிதனுடைய கையை தூக்கிட்டு வந்திருக்குது, இது என்னன்னு வந்து கண்டுபிடிங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பகுதியை சேர்ந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு டீம் அங்கே போய் வில்லேஜ் மக்களோட சேர்ந்து அந்த பகுதியில் இருக்கிற எல்லா இடங்களையும் சுற்றி பார்க்குறாங்க. அப்போ அந்த வில்லேஜுக்கு பக்கத்துல ஒரு காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒருவேளை அந்த நாய் இதை தூக்கிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் டீமும் வில்லேஜர்ஸும் அந்த காட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போகும்போது அவங்க பார்த்த அந்த காட்சி இதுவரைக்கும் அந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு மாடலை யாரும் பார்த்ததே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை தான் அவங்க பார்த்தாங்க. சரி, இந்த சம்பவத்துல இந்த கை யாருடையது, யார் அதை கொலை பண்ணாங்க, ஏன் இப்படி கொடூரமா கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோல பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான லைஃப் லெசன் இருக்கிற ஒரு கிரைம் கேஸ். இந்த கேஸை எந்த இடத்துல நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, இந்த கேஸ் எங்க நடந்தது அப்படின்னு சொன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த குந்தி டிஸ்ட்ரிக்ட்ல ஜோடாக் வில்லேஜ்ல ஒரு நபர் இருக்காரு. அந்த நபர் பேரு நரேஷ் பெங்க்ரா. இவருக்கு 24 வயசு தான். இவர் எங்க வேலை பார்க்குறாருன்னா, நம்ம தமிழ்நாட்டுல திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வேலை பார்க்குறாருன்னா, இவரு கோழி கடையில வேலை பார்க்குறாரு. கோழி வெட்டுறதுல பயங்கரமான ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ற அளவுக்கு கை தேர்ந்தவரா. 21 வயசுல இருந்து இந்த திருப்பூர்ல தான் அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்காரு. அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு தங்கியிருக்காங்க. நல்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த திருப்பூர் கம்பெனியில வேலை பார்க்கறதுக்காக, பனியன் கம்பெனிகள் எல்லாம் இருக்கும்ல, அங்க வேலை பார்க்கறதுக்காக ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த ஒரு பெண் இங்க வந்து தங்கியிருக்காங்க. அந்த பெண் பேரு குஷி. இது அவங்களுடைய உண்மையான பேர் கிடையாது. அந்த பெண் குஷி என்ன பண்றாங்கன்னா, தான் ஸ்டேட்டை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வெளியூருக்குலாம் போய் தங்கும் பொழுது ஒரே ஊருக்காரங்களுக்கு ஒரு சின்ன பாசம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த பெண் இந்த நபர்கள்ட்டெல்லாம் நெருங்கி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு நட்பு வளர்த்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏதாவது உதவி தேவைப்பட்டா கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில அவங்களோட நட்பு வந்து வளர்ந்துருக்குது. கொஞ்ச கட்டத்துல இந்த நரேஷ் பெங்க்ராவுக்கும் அந்த பெண் குஷிக்கும் இருந்த நட்பு கொஞ்சம் காதலா மாற ஆரம்பிச்சிருக்குது. இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க தீவிரமா. ஒரு கட்டத்துல இந்த நரேஷ் வந்து அவருடைய ஃப்ரெண்டு கூட தங்கியிருந்தார்ல, அங்கேருந்து காலி பண்ணிட்டு புதுசா ஒரு வீடு எடுத்து இந்த நரேஷும் இந்த பெண் குஷியும் சேர்ந்து தங்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள 2 பேரும் உள்ள போறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த குஷி வந்து அடிக்கடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. இதற்கிடையில 2 முறை குஷி வந்து கன்சீவ் ஆயிடுறாங்க. அந்த 2 முறையும் நரேஷ் என்ன பண்றாருன்னா, நம்ம இப்போ கன்சீவ் ஆகிட்டா வீட்டுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இதை முறையா நம்ம பார்த்துக்கலாம், அதனால இதை அபார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை சம்மதிக்க வச்சு லோக்கல்ல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அபார்ஷனும் பண்ணிடுறாரு. இப்படியே போயிட்டு இருக்குது. அந்த பொண்ணு இப்போ நெருக்கடி அதிகமாகிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்குது. இவர் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவர் தள்ளி போட்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்சம் பணம் சேர்த்து நம்ம சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தள்ளி போயிட்டே இருக்குது. அப்போதான் ஜோடாக் வில்லேஜ்ல இருந்து நரேஷோட அப்பா அம்மா திடீர்னு நரேஷை உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நரேஷ் அங்கே போறாரு. போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, உனக்கு நாங்கள் ஒரு பொண்ணை பார்த்துருக்குறோம், நீ அதை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நரேஷ்க்கு தான் திருப்பூர்ல இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட இருக்கிறது இவங்க வீட்டில் யாருக்கும் சொல்லவே இல்லை. இதுல என்ன பெரிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குஷி இருக்காங்கல்ல, குஷியும் நரேஷோட அதே வில்லேஜுக்கு பக்கத்து வில்லேஜ் தான். இப்படி ஒரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கிறத வீட்டில் சொல்லாம மறைச்ச நரேஷ் என்ன பண்ணாருன்னா, சரி ஓகே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணை அவர் ஒத்துக்கிறாரு. தடபுடலா கல்யாணம் நடக்குது. இந்த கல்யாணத்தை திருப்பூர்ல இருக்கிற குஷி கிட்ட மறைச்சிடுறாரு நரேஷ். 2 மாசம் ஊர்ல புதுசா கல்யாணம் பண்ண அந்த மனைவி கூட அவர் குடும்பம் நடத்துறாரு. இந்த 2 மாதமும்
திருப்பூர்ல இருந்து இந்த பெண் வந்து போன்ல தொடர்புலயே இருந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்றாருன்னா, வீட்டுல சின்ன சின்ன வேலைகள் இருக்குது, அதனால முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருக்கிறாரு குஷிய. புதுசா கல்யாணம் பண்ண அந்த மனைவி கூட 2 மாசம் இருந்தவர் இப்போ மனைவி கிட்ட என்ன சொல்றாருன்னா, இங்க சம்பாத்தியம் பத்தாது நமக்கு, அதனால நான் திருப்பூருக்கு போய் பழையபடி வேலையை கண்டினியூ பண்றேன், உன்னை இப்போ அழைச்சிட்டு போக முடியாது, அதனால நான் சம்பாரிச்சுட்டு பணத்தை மாசம் மாசம் அனுப்பிச்சுடுறேன், எப்பெல்லாம் எனக்கு லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் இங்க கிளம்பி வந்துடுறாரு. ஒய்ஃப் அங்க விட்டுட்டு இங்க வந்துட்டு மறுபடியும் இந்த குஷி கூட சேர்ந்து லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படியே போயிட்டு இருக்குது. குஷி கேட்குறாங்க, எனக்கு வயசாயிட்டே இருக்குது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இவர் வந்து அதுக்கு ஒத்துக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டார்ல, இவர் ஏமாத்திட்டு தானே இருக்கிறாரு, அதனால ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தள்ளி போயிட்டே இருக்குது. இப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குஷியோட வீட்டுல இருந்து குஷிக்கு கால் வருது, உடனடியே கிளம்பி வாங்க, இந்த பொண்ணு வீட்டுக்கு போறாங்க. போனா, நீ எப்ப பார்த்தாலும் கல்யாணம் வேணாம் வேணாம் தள்ளி போட்டே இருக்கிற, அதனால உன் பேச்சை கேட்கறதா இல்ல, நாங்க சொந்தத்திலேயே ஒரு மாப்பிள்ளைய பார்த்துட்டோம், நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்ட ஒரு மாப்பிள்ளைய பார்த்து அவங்க நிச்சயம் பண்ணிடுறாங்க. இன்னும் 2 மாசத்துல கல்யாணம், நீ இனிமேல் திருப்பூருக்குலாம் போக வேண்டாம், நீ எங்கேயே இருன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இந்த குஷிக்கு என்ன பண்ணனே தெரியல. நிச்சயம்லாம் ஆனதுக்கு அப்புறம் தன்னுடைய லவ்வர் நரேஷுக்கு ஃபோன் பண்ணி, வீட்டுக்கு இப்படி வந்தேன், அவங்க இப்படி என்னை கம்பல் பண்ணி ஒரு நிச்சயத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க, எனக்கு என்ன பண்ணனே தெரியல, நீ வந்து உடனடியா ஊருக்கு கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் இப்போ வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நரேஷ் கேட்கும் பொழுது, இல்ல நீ எங்க வீட்டுக்கு வந்து உடனடியா நீ பொண்ணு கேட்கணும், பொண்ணு கேட்டு நம்ம கல்யாணம் பண்ணணும், இல்லைன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து சூசைட் பண்ணிக்குவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நரேஷ் வந்து எப்படியாவது இதை தள்ளி போட்டுடலாம், எப்படியாவது இந்த பொண்ணை கை கழுவி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நரேஷ் பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்காரு, பிளான் பண்ணியிருக்காரு, எதுவுமே ஒர்க் ஆகல. ஒரு கட்டத்துல இந்த பெண் என்ன சொல்லி மிரட்டிருக்குன்னா, நீ கிளம்பி ஊருக்கு வரலன்னா உங்க ஊருக்கு நான் போயிடுவேன், உங்க வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நான் அங்க போய் சில வருடமா நம்ம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதையும் நம்ம குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதையும் சொல்லிடுவேன், இல்லைன்னா நான் உங்க வீட்டுல போய் தர்ணா பண்ணுவேன், இதுக்கெல்லாம் சம்மதமா அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் வந்து மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதை கேட்டுட்டு நரேஷ் பயங்கரமா பயந்துட்டார். ஏன்னா அங்க வீட்டுக்கு போனா இவருக்கு கல்யாணமான தகவலும், இவர் இத்தனை நாளா இவர் ஏமாத்திட்டு இருந்திருக்கிற தகவலும் வந்து குஷிக்கு தெரிஞ்சு போயிடும், மிகப்பெரிய அசிங்கமாகி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நீ அங்கெல்லாம் போயிடாத, நான் வீட்டுல சொல்லி அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் வந்துடுறேன், நான் உங்க வீட்லயும் இந்த தகவலை சொல்ல வேணாம், எங்க வீட்லயும் சொல்ல வேணாம், நான் வந்து என்ன பண்றேன்னு நம்ம உட்காந்து பேசி பிளான் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணை சமாளிச்சுட்டு இவரை பயங்கரமா யோசிச்சுட்டே இருக்கிறாரு. ஒய்ஃபா இல்ல தன்னுடைய காதலியா, யாரு கூட நம்ம லைஃப்பை கண்டினியூ பண்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். சரி, ஒரு முடிவு எடுத்துட்டாப்ல இந்த நரேஷ். அங்கிருந்து ட்ரெயின்ல கிளம்புறான் தன்னுடைய ஊர் ஜார்க்கண்டுக்கு. ட்ரெயின்ல வரும்போதே நான் கிளம்பிட்டேம்மா, நான் வந்து இறங்கும் போது ஃபோன் பண்றேன், நீ வந்துரு அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ கால் பண்ணி பேசிட்டே வர்றாரு. இப்போ ஜார்க்கண்ட்ல இந்த குந்தி டிஸ்ட்ரிக்ட்ல இறங்கின உடனே, இப்போ நான் வந்து இறங்கிட்டேன், உங்க வீட்டுக்கு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ரிக்ஷால இந்த பொண்ணோட ஊருக்கு போயிடுறாரு. ஜரிகார் பக்கத்துல இருந்து அந்த பொண்ணோட ஊரு. அந்த பொண்ணோட ஊருக்கு போயிட்டு ஆட்டோ ரிக்ஷால வெயிட் பண்ணி, நீ உன்னோட பேக்ல துணிமணிலாம் எடுத்துட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கான். நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த நரேஷ் குஷி கிட்ட சொன்ன உடனே குஷிக்கு பயங்கரமான சந்தோஷம். ஏன்னா தான் விரும்பின தன்னுடைய காதலன் கூடவே நம்ம வாழ போறோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தெரியாம ஒரு பேக்ல எல்லாத்தையும் எடுத்து போட்டு ரிக்ஷால வந்து ஏறி இருக்குது. 2 பேரும் பார்த்த உடனே இப்போ இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான்னா, நான் வந்து ஒரு 2 மாசம் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், வாழ்ந்தா ஓன் கூட தான் வாழணும், நான் வந்து அப்போ அதில் தீர்மானமா இருக்கேன், நம்ம எப்படி வாடுறதுன்னு சொல்லி பிளான் பண்றதுக்கு தான் எனக்கு வந்து டைம் எடுத்துதே ஒழிய நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிடணும்னா நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறான். அந்த பொண்ணுக்கும் ஓகே, நம்ம மேல இவ்வளோ லவ்வா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பி. இப்போ ஆட்டோ ரிக்ஷாவை எங்க வீட்டுக்கு நம்ம கொண்டு போவோம், நீ வெளில வெயிட் பண்ணு, நான் என்னுடைய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கான். இவங்க சொந்த ஊரான இந்த ஜோடாக் வில்லேஜுக்கு போய் கொஞ்சம் தூரத்துல வண்டியை யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு வெயிட் பண்ண சொல்லிட்டு இவன் வீட்டுக்கு போயிட்டு, இவன் என்ன வேலை பார்த்தான் அப்படின்னா, இந்த கோழி ஆடு வெட்டுற வேலை தானே பார்த்தான், அதுல கில்லாடி இவன் வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்த ஷார்ப்பான கத்தி 2 எடுத்துக்கிட்டு அதை மறைச்சிட்டு சூட்கேஸ்ல வச்சுட்டு வீட்டுக்குலேருந்து எடுத்துட்டு வந்து ஆட்டோ ரிக்ஷால உட்காடுறான். ஆட்டோ ரிக்ஷா இப்போ கிளம்புது. கிளம்புனவன் என்ன சொன்னான் அப்படின்னா, நம்ம வந்து 2 மாசமா பிரிஞ்சிருக்கோம்ல, அதனால உன்னை பார்த்த உடனே உன் கூட இருக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குது, நம்ம எங்கேயாவது போய் தனியா இருக்கலாமா, நம்ம எங்கேயாவது போய் உறவு வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான்.
இந்த பெண்ணுக்கும் பிரிஞ்சிருந்தது. சரி, கல்யாணம் பண்ணிக்க போறவன் இப்போ வந்து அவன் கேட்கறான், மட்டும் இல்லைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போதான் இந்த ஜோடாக் பகுதியில இருந்து பக்கத்துல ஒரு காட்டு பகுதி இருக்குது. ரொம்ப அடர்ந்த காடுன்னு சொல்றாங்க. அந்த காட்டு பகுதிக்கு ரொம்ப தூரத்திலேயே இந்த ஆட்டோ ரிக்ஷாவை விட்டு இறங்கி 2 பேரும் பேக் எடுத்துட்டு உள்ள போயிருக்காங்க. ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த பகுதிக்கு போனதும் பேக்கை வச்ச உடனே இந்த பொண்ணோட துப்பட்டாவை வாங்கி நரேஷ் குஷியோட கண்ணை கட்டியிருக்கான். அந்த பொண்ணு கேட்டிருக்கு, ஏன் கண்ணை கட்டுறீங்க அப்படின்னு. இல்லை இது ஒரு கேம், நம்ம இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான முறையில உறவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கண்ணை கட்டிட்டு நீ படுமா அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் என்ன பண்ண போறான் அப்படிங்கிற எந்த ஐடியாவும் இல்லாம அந்த பொண்ணும் கண்ணை கட்டினபடி அப்படியே படுத்திருக்குது. அந்த பொண்ணு படுத்த உடனே இவன் அவனுடைய பேகை ஓப்பன் பண்ணி துணிக்கு உள்ள மறைச்சு வச்சிருந்த 2 ஷார்ப்பான கத்தியையும் எடுத்து அந்த பொண்ணோட கழுத்துல ஒரே வெட்டு. தலை தனியா போயிருக்கு, அந்த பாடி தனியா போயிருக்குது. அந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட இவன் மேல சந்தேகப்பட்டிருக்காது. அப்படி அப்பாவியா போன அந்த பொண்ணை ஒரே வெட்டுல தலை பாதி உடல் பாதி அப்படியே 2 துண்டமா போயிருச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணியிருக்கானா, எவ்வளவு குடும்பக்காரன் பாருங்க. அதுக்கப்புறம் கத்தி எடுத்து தனித்தனியா விரல் உடல் பாகங்கள்னு 52 பீஸா அந்த உடலை வெட்டி ரொம்ப மெல்லமா ஒவ்வொரு பீஸா வெட்டி தலையை மட்டும் எடுத்து ரொம்ப தூரத்துல போய் ஒரு புதல்ல வீசிட்டான். இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் அங்க செதறி விட்டு போயிருக்கான், அதாவது தூக்கி வீசிட்டு போயிருக்கான். இவன் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா, அங்க இருந்த மிருகங்கள் வந்து சாப்பிட்ரும், யாருக்கும் தெரியாம இதை வந்து மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு அதை பண்ணியிருக்கான். வெட்டி வீசினதுக்கு அப்புறம் அந்த பேகை மட்டும், பொண்ணோட பேக்கை மட்டும் அங்க போட்டு இவனோட பேக்கை எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு குளத்துல போய் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் நேரம் அவங்க வீட்டுக்கு போயிருக்கான். அங்க இருந்து அவனுடைய இளம் மனைவி கூட சேர்ந்து அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்படி நவம்பர் 24 அன்னைக்கு நடந்தது இல்லையா. அடுத்து நவம்பர் 25 அன்னைக்கு தான் அந்த அங்கிருந்து ஒரு கையை எடுத்துக்கிட்டு நாய் தூக்கிட்டு ஓட, அதை ஒரு விவசாயி பார்த்துட்டு அங்கிருந்து போலீஸ் டீம் வந்து இந்த காட்டுக்குள்ள பார்த்தா 52 பீஸா இந்த பாடி கிடக்குது. போலீஸ் டீம், ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டாகெல்லாம் வந்து இதை வந்து ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணுறாங்க. இந்த இடம் ஃபுல்லாக பாடி பார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அட்டாப்சிக்கு அனுப்புகிறாங்க. இந்த தலையையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அங்கே இருந்த பேக்கையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த பேக்குள்ள இருந்த அந்த பொண்ணுடைய பிளாங்கிங்ஸ், அந்த பொண்ணுடைய ஆதார் கார்டு இருக்குது. ஆதார் கார்டு எடுத்து அது யாரு அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னா அந்த பொண்ணு பேர் குஷி. இந்த பொண்ணுடைய அட்ரஸ்லாம் அதில் இருக்குது. இன் பிட்வீனில் அந்த பொண்ணு முத நாள் காணா போனச்சு இல்லையா, அந்த பொண்ணு அங்கேருந்து வரும்போது என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உள்ள சொல்லிட்டு வந்திருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறேன்னு சொன்ன பொண்ணு திரும்பி வரலைன்னு சொல்லிட்டு நைட்டே போய் அவங்க அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட். ஸோ இந்த போலீஸ் டீம் வந்து ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் செக் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இந்த ஆதார் கார்டை வச்சு குஷியோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணுடைய தலையை பார்த்துட்டு அப்படியே கதறி அடிச்சுட்டு அழுதுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் பொண்ணு இப்படி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதே அவங்களுக்கு சுத்தமா தெரியும். இந்த கேஸை எஸ்பி அமன்குமார் தலைமையில இன்ஸ்பெக்டர் அசோக் சிங் தான் இதை டீல் பண்ணியிருக்காரு. அந்த டீம் இந்த பெண் வந்து யாரு கூட பழகிட்டு இருந்தாங்க, இந்த பெண்ணை இப்படி கொலை பண்ணது யாரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீவிரமா சர்ச் பண்ணும்போது தான் இந்த பொண்ணுடைய ஃபோன் நம்பருடைய டேட்டா எடுத்து யார்கிட்டலாம் பேசியிருக்காங்கன்னு பார்த்தா சமீப காலத்துல ஒரு நாளைக்கு ஒரு 50-100 முறை ஒரு நம்பருக்கு தொடர்ச்சியாக கால் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அந்த நம்பருக்குரிய நபர் யாரு அப்படின்னு சொல்லி தேடினாங்கன்னா அது இந்த நரேஷ் பெங்ரா. நரேஷ் பெங்ராவுடைய அட்ரஸ் எல்லாம் எடுத்துட்டு ட்ராக் பண்ணி பக்கத்து வில்லேஜ் அவனுடைய வீட்டுக்கு போய் செக் பண்ணா அவனுடைய இளம் மனைவி கூட ரொம்ப ஜாலியா ஒரு கொலை பண்ணதுக்கு உண்டான எந்த விதமான பதட்டமும் இல்லாம இருந்திருக்கான். அவனை கைது பண்ணி அவனை விசாரிக்கும் பொழுது எனக்கு அந்த பொண்ணுக்கு சம்மந்தமே கிடையாது, நான் பேசினதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பொய் சொல்றான். இப்போ போலீஸ் தங்களுடைய ஸ்டைல்ல அவனை விசாரிக்கும் பொழுது ஆமா எனக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்பு இருந்துச்சு, அந்த பொண்ணை நான் எப்படியே கழட்டி விடலாம் ட்ரை பண்ணேன், ஆனால் நான் உன்னை கல்யாணம் பண்ணியே தீருவேன், இல்லைனா தர்ணா பண்ணுவேன், போராட்டம் பண்ணுவேன், அசிங்கப்படுத்துவேன்னு அந்த பொண்ணு என்னை ரொம்ப மிரட்டினா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நான் அவங்ககிட்ட மறைச்சிருந்தேன், வேற வழி இல்லாமல் எனக்கும் இந்த சிக்கன் வெட்டுறதெல்லாம் எனக்கு பழக்கமான தொழில் அப்படிங்கிறதுனால அவளை பீஸாக வெட்டி அங்கங்கே தூக்கி போட்டோம்னா நம்ம தப்பிச்சலாம் நினச்சி நான் வெட்டிட்டேன் அப்படின்னு அவன் உண்மையை ஒத்துக்கிறான். இந்த கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்குது. அவன் ஜெயிலில் இருக்கான், இன்னும் தீர்ப்பு வரல. இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை நம்ம திருப்பூர்ல வேலை பார்த்த 2 பேர் சம்மந்தப்பட்ட கேஸ் அப்படிங்கிறதுனால இந்த கேஸ் திருப்பூர்லேயும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. அதே நேரத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இந்த குந்தி டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இப்படி ரொம்ப அவ்வளோ ஒரு கொடூரமாக சைக்கோத்தனமாக 52 பீஸா ஒரு
தான் லவ் பண்ண காதலியை வெட்டி கொள்ற அளவுக்கு அவனுக்கு அவ்வளோ குரூரமானவனாக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸ் பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் உங்கள் RS ராஜா. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம தொடர்ச்சியாக இணைப்பில் இருப்போம். நன்றி, வணக்கம்.